அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். சொந்த வீடு வாங்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் சகோதரிகளே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எலி வலை என்றாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் என்பது பழமொழிங்க. இந்த பழமொழியை நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். சொந்த வீட்டில் வாழ்வது என்பது ஒரு தனி பெருமையும் மகிழ்ச்சியும் கூடதான். நமக்கென்று சொந்த வீடு இருப்பது எப்போதும் ஒரு மன நிறைவை நமக்கு அளிக்கும். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் சொந்த வீடு என்பது பலருக்கும் எட்டா கனியாகத்தான் உள்ளது சகோதரிகளே. ஒரு சிலர் பண வசதி படைத்தவராக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கும் யோகம் அமையாதுங்க. அப்படியே சொந்த மண் வாங்கினாலும் அதை கட்டி குடிபோகும் பாக்கியம் எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. இப்படி சொந்த வீடு கட்டும் யோகம் அமைய என்ன செய்ய வேண்டும், ஏதேனும் பரிகாரம் செய்யலாமா என்று கேட்பவருக்கு நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்காகத்தான் சகோதரிகளே. ஒருவருக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் அவரது ஜாதகத்தில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக சொந்த வீடு யோகம் ஜாதகருக்கு இல்லையெனில் என்னதான் முட்டி மோதினாலும் அமைவது கடினம்தான். சொந்த வீடு கட்டி குடிபோனாலும் அது நிலைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்க வேண்டும். இப்படி ஜாதகருக்கு செவ்வாய் பலமற்று இருந்தால் வீடு அமையும் யோகம் தடைப்படும் என்பதே சொல்லப்படுகின்றது. அந்த தடை நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு மலர்களால் அங்காரனை பூஜித்து வர வேண்டும் சகோதரிகளே. விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சிலருக்கு நிலம் அமைந்து வீடு கட்ட தாமதமாகினால் திருச்செந்தூர் சென்று செந்தில்லாண்டவரை வணங்கி ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஆலயத்திலேயே 6 மணி நேரம் தங்கி அங்குள்ள கடல் நீரை எடுத்து அதில் மஞ்சள் கலந்து நீங்கள் கட்டுகின்ற நிலத்தை சுற்றி தெளிக்க வேண்டும் சகோதரிகளே. இப்படி செய்து வந்தால் நிச்சயமாக அந்த வீடை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். மேலும் சிறுவாபுரியில் உள்ள முருகப்பெருமானை 9 செவ்வாய் என்று வணங்கி வர வீடு கட்டும் கனவு உங்களுக்கு நிஜமாகும். சொந்த வீடு யோக அமையும் பூமிக்காரனான செவ்வாயின் தேவதையான சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வரலாம். செம்பு பாத்திரங்களை தானம் கொடுத்து வந்தாலும் சொந்த வீடு நிச்சயம் அமையுங்க. மேலும் ராமநாமத்தை செங்கலில் எழுதி பெருமாள் ஆலயம் அமைக்க கொடுத்தால் வீடு வாங்கும் கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது சகோதரிகளே. இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.